காதல். கயல், பயப்படாத. நாம இந்த இடத்தை விட்டு தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். இங்கே ரூம் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வேணா அப்புறமா போலாம். நான் இருக்கேன்ல கயல். சரி வா. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். நான் உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் சார். என்ன சார் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க சார். நானும் என் ஒய்ஃபும் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு ரூம் வேணும். தப்பா எடுத்துக்காதீங்க, எல்லா ரூமும் ஆக்குபைடா இருக்கு. ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, அதுவும் சுமாரா தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க சார். சரி, ஓகே, வாங்க சார். ப்ளீஸ் கம். வா. தேங்க்யூ. சரி சார். போங்கம்மா. கயல், நீ வேணா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. இல்ல சின்ன மாமா, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. பரவாயில்ல, நீ போயிட்டு வா.
கயல். என்ன இது, சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. நான் சூர்யா பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன ஃபுட் அவைலபிள் இருக்கோ ஆ. அத 2 பேரும் சாப்பிடுற மாதிரி எங்க ரூம் கொடுத்து அனுப்புங்க. சரி சார். யா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். இமைகள் படபடக்கும் உன் கண்களை பார்க்கிறேன். அடடே, இரண்டும் கருப்பு வெள்ளை பட்டாம்பூச்சிகள். நெற்றி தொட்டு காற்றில் ஆடும் உன் ஒற்றை கூந்தலை உற்று பார்க்கிறேன். அடடே, வீணை மீட்டும் நான் தான் அதுவோ? சொட்டும் நீர்த்துளிகள் ஒட்டிக்கொண்ட உன் கண்ணன் பார்க்கிறேன். காலை பூத்த பனிரோஜாதானோ? காது மடல்கள் இரண்டில் கொஞ்சியாடும் தோடுகள் பார்க்கிறேன். அடடே, இரண்டும் கொடியில் பூத்த சங்கு பூக்கள். என்ன சின்ன மாமா இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நீ என்னுள் துடிக்கும் இதய சத்தத்தில் உன் வார்த்தைகள் கேட்கவில்லை அடி. என்ன சின்ன மாமா ஏதோ கவிதையெல்லாம் பேசுறீங்க? கயல், கவிதைலாம் இல்ல, சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ஒன்று சொல்லவா கயல்? ம், உன்கிட்ட என்னென்னமோ சொல்லணும்னு தோணுது. ஆனா அதை எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் கவிதை அது இதுன்னு உளறேன். என்னன்னு தெரியல, இந்த உலகம் மொத்தமும் என் கண் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு உணர்வு. உனக்கு தெரியுமா கயல், ஒரு பொண்ணை பார்த்த உடனே அவ கண்ணில் வந்து விழறதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். அந்த கொடுப்பனை உங்ககிட்ட தான் எனக்கு கிடைச்சிருக்கு கயல். ஒரு முரட்டு போலீஸ்காரனை கவிஞனாக்குற, துப்பாக்கி பிடிக்கிற கையில உனக்காக ரோஜா பூவை கொடுக்க வைக்கிற. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் போதும், எல்லாமே தூசுதான்னு நொடிக்கு நொடி எனக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்க. எனக்கு ஒரு ஆசை கயல். சொல்லுங்க சின்ன மாமா. கடைசி வரைக்கும் ஒரு பட்டாம்பூச்சியை ரசிக்கிற மாதிரி பத்திரமா பாத்துக்கணும். பட்டாம்பூச்சியா? ஆமா கயல், பட்டாம்பூச்சியை கையில பிடிச்சு நசுக்காம அது அழகா சிறக விரிச்சு பறக்கிறத பாக்கறதே ஒரு தனி சுகம்தான். அந்த மாதிரிதான் நிறைய வண்ணங்களோட நம்ம வாழ்க்கைங்கிற தோட்டத்துல நீ சந்தோஷமா சிரிச்சு பறக்கணும் கயல். அது காலகாலத்துக்கும் நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் கயல். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்மளோட கல்யாணம் நடந்திருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு முடிவு பண்ணி கேட்டப்ப என்னை நம்பி நீ ஏத்துக்கிட்ட. உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும் கயல். ஆனாலும் நீ கொடுத்த இந்த நம்பிக்கை தான் நான் இன்னும் வாழணும்னு சொல்லுது கயல். கண்ணை கட்டி காட்டுல விட்டாலும் உன் நினைப்பு போதும் கயல். நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்துருவேன் கயல். சொல்லு கயல்.
என்ன நடந்தாலும் நீ என் கூட இருப்பல்ல? சொல்லு கயல். இப்படியே உன் உள்ளங்கையை பிடிச்சுக்கிட்டே இந்த உலகத்தை சுத்தி வருவா? வண்டி நிப்பாட்டா. என்னடா ஆச்சு? ரிவர்ஸ் ஓடா. ஏய், இங்க ஏன்டா நிறுத்துற? ஏய், முருகேஷ் அண்ணனுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த ஒருத்தர் நம்மள அடிச்சு போட்டு அந்த பொண்ணோட பைக்ல தப்பிச்சான்ல, அவன் வண்டி அங்க நிக்குதுடா. பாத்தீங்களா? ஏய், ஆமாடா. அவனை எங்க ஏரியால வந்து அச்சு போட்டு இங்க வந்து ஒளிஞ்சிக்கலான்னு பாக்குறியா? டேய் வரண்டா. ஏய் வாங்கடா. சீக்கிரம் போடா. கயல், ஒருத்தர்கிட்ட உண்மையை பேசணும்னா அந்த ஒருத்தர் கண்ணை நேருக்கு நேரா பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் உன் கண்ணை பார்த்து பேசுறேன் கயல். என் மனசுல இருந்து சொல்றேன் கயல். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழற இந்த வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, உனக்கு நான் எப்பவும் பக்கபலமா இருப்பேன். கடைசி வரைக்கும் உன்னை ஒரு பொக்கிஷமா பத்திரமா பாத்துக்குவேன். யார் வேணும்? ஏய், அந்த பைக் ஓட்டிட்டு வந்தான்ல, அவன் எந்த ரூம்ல இருக்கான்? ஏய், எனக்கு நீ முக்கியம் இல்ல, அவன் எங்க இருக்கான்னு சொல்லிரு. உன் உயிராச்சும் மிஞ்சம். மரியாதை எங்க இருக்கான்னு சொல்லிரு. உள்ள மாடியில. ஏய், சார், யாரோ ஒரு ரவுடி கும்பல் உங்களை தேடி மேல வந்துகிட்டு இருக்காங்க சார். எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க சார். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி என் பேரை சொல்லி விஷயத்தை கன்வே பண்ணிடுங்க. சரி சார். மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். என்னாச்சு சின்ன மாமா? பயப்படாத கயல். நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்தா போலீஸ் வர வரைக்கும் நம்ம சமாளிச்சுக்கலாம். ஏய், எல்லாரும் தேடி பாருங்கடா. சரிடா. ஒரு இடத்த விடாதீங்க. சரிடா. ஹலோ, கண்ட்ரோல் ரூமுங்களா? யாரா? வெளிய வா. ஏய், வாங்கடா. யாரா இருக்கீங்க? வாடா வெளிய. ஏய், கதவை தட்டிக்கிட்டு இருக்க, திறக்க மாட்டேங்கிற. நல்லா பாடுறா. இருட்டா இருக்கு, யாரையும் காணும்டா. யாருமே காணும்டா. கத்தி அந்த பக்கம் விட்டு குதி பாரு. நல்லா பாடுறா. நல்லா பாருங்கடா. எனக்கு சந்தேகமா இருக்கு, அங்க போய் பாடுறா. சரிடா. நல்லா பாருங்கடா. யாரும் இல்லடா. ஸ்கிரீனை விலகி பாடுறா. சரி சரி. யாருமே காணுமேடா. எதுக்கு வெளிய போக முடியாது, கீழே போய் பார்க்கலாம். சரி, வாடா கீழே போலாம். இன்னைக்கு அவனை கண்டுபிடிக்காம விடவே கூடாதுடா. ஆமாடா, வாங்கடா. சரி கிளம்பு. அம்மனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆமாடா. விடவே கூடாது. அப்படியே சாரி கயல், இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹையர் ஆஃபீஸர் பார்ட்டிக்கு போய்
உன்னை என் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்ட்டி டின்னர்னு நல்லா ஹாப்பியா இருக்கலான்னு தான் வீட்டில இருந்து கிளம்பினோம். இப்படி யாரும் எதிர்பார்க்காத விதமா கலவரம் நடந்து நானும் சண்டை போட்டு உன்னையும் கஷ்டப்படுத்தி நீயும் கீழே விழுந்த இப்ப ரவுடிங்க நம்மளை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஐம் சாரி. அம்மா கூட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் எங்கேயும் போகணும்னு சொன்னாங்க. தனம்மா சொன்னதுனால தான் நம்மளை விட்டாங்க. இப்ப மட்டும் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, தனம்மாவும் திட்டு வாங்க போறாங்க. நான் ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க. இல்ல, முன்ன ஒரு நாள் நீங்க பைக்ல போயிட்டு இருக்கும் போது நான் குறுக்க மறைச்சி நீங்க ஃபைட்டுக்கா போறீங்கன்னு நானும் கூட வரேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆக்ஷன் பிளாக்கா? மாமா மாமா, நானும் உங்க கூட வரேன் மாமா. ஆமா கேட்ட. அதுக்கு என்ன சொல்ல வர? எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு தெரியாம எப்படி விளையாட்டுத்தனமா நான் கேட்டிருக்கேன் பாருங்களேன். கலவரம், நெருப்பு, சத்தம், இப்ப நினைச்சா கூட என் உடம்பெல்லாம் நடுங்குது. நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீங்க இறங்காதுன்னு சொல்லியும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இறங்கிட்டேன். கீழே விழுந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. இன்ஃபேக்ட் நீ இப்படி இறங்கி வந்ததுனால தான் நம்மளால ஈஸியா தப்பிக்க முடிஞ்சது. சோ எல்லாம் நன்மைக்கே. நான் ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன். என்ன? நீங்க சண்டை போடுறத பார்க்க முடிஞ்சதே தவிர பயத்தினால ரசிக்க முடியல. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நீங்க ஃபைட் பண்றத நான் ரசிச்சு பார்க்குற சூழ்நிலை வரும். ஓ அப்படியா? ஃபங்க்ஷனுக்கு வர முடியாம போனதுக்கு சாரி சார். பத்த வச்சு போராளே சுத்தி சுத்தி நெஞ்சுக்குள்ள சூறாவளி வீசுதே. வெக்கப்பட்டு பேசி பேசி சொக்க வச்சு போராளே. கிட்ட வந்து ஒன்ன பார்க்க ஏதோ தோணுதே. காக்கி சட்டைய விளங்கடிச்சாளு நீ காவல் எனக்கு ஓ நினப்பு தானடி. நீ தொட்டு போக நூலந்து போன காத்தாடியான நீ. பத்தி குச்சி கண்ண காட்டி பத்த வச்சு போராளே. சுத்தி சுத்தி நெஞ்சுக்குள்ள சூறாவளி வீசுதே. சார் வணக்கம் சார். சார் உங்கள் காரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார். அந்த பைக்கையும் உரியவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு சார். நீங்கள் மாற்றிக்கிறதுக்காக உங்களுக்கும் மேடத்துக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை ரிசப்ஷனில் கொடுத்துருக்கோம் சார். அது இருக்கட்டும், சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? ரியாட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சா? ஏஆர் போலீஸ் வந்து சார்ஜ் எடுத்துட்டாங்க சார். இப்போ கலவரம் கண்ட்ரோலில் தான் இருக்குது சார். ஃபர்தராக எந்த இன்சிடெண்ட்டும் நடக்கலை சார். பப்ளிக்கு எந்த இடஞ்சலும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஹோட்டல் இன்சிடெண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போட்டு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அது சம்மந்தப்பட்ட ஆட்களை ஓகே சார். அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதை பற்றின ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்புங்க. நான் உங்கள் எஸ்பி கிட்ட பேசிட்டேன்.
ஷியோர் சார். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் மார்னிங் வீட்டுக்கு போயிடலாம் சார். ஓகே, நான் போய்க்கிறேன். ஓகே சார். என்ன கயல், கிளம்பலாமா இல்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா? இல்ல வீட்டுக்கே போயிடலாமே. ம், சரி வா போகலாம். என்ன புள்ள செஞ்ச என்ன சுத்திக்கிட்டு வரனா புத்தி கெட்டு போயிடுச்சு ஒன்னாலதான் அக்கம் பக்கம் யாரும் இல்ல குத்த வச்சா மனசதான் சொட்டு சொட்டா சொக்குறேனா அவளாலதான் காக்கி சட்டைய கல்லங்கடிச்சாளு நீ காவல் எனக்கு நினப்பு தான் நடி நீ தொட்டு போக நுலந்து போன அத்தாடியான